Hi guys, இந்த வீடியோல CSS னா என்னன்றதும் CSS எப்படி வர்க் ஆகும்ன்றதும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை CSS கத்துக்கணும்ன்றதுக்காக ஏதோ ஒரு தொட்டில போய் காசை வீணாக்காதீங்க. அதுக்கு பதிலா நானே உங்களுக்கு CSS பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். What is CSS? CSS வந்து இது இங்க பாருங்க, தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ CSS டியூட்டோரியல் பார்ட் 1 இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. ஓகேவா? இது பியூர் HTML கோட். CSS யூஸ் பண்ணல. ஓகேவா? CSS யூஸ் பண்ணலனா ஒரு டிசைனோ வராது, பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? இது வித்தவுட் CSS. ஓகேவா? வித் CSS பாருங்க, தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோன்றது ஒரு ரெட் கலர் இருக்கு, பேக்ரவுண்ட் கலர் பாருங்க கிரே கலர் இருக்கு. CSS எல்லாம் கலர் ஆட் பண்ணிருக்கேன். டியூட்டோரியல் பார்ட் 1ன்றது கலர் இருக்கு, இன்ட்ரோடக்ஷன் கலர் இருக்கு. இது எவ்வளவு டிசைன் அழகா இருக்கு பாத்தீங்களா? இது வித் CSS. CSS ஆட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு HTML ல இருக்க கலர்ஸ் டெக்ஸ்ட் எல்லாமே கலரா பண்ண முடியும், இல்லனா கலர் பண்ண முடியாது. இதுதான் CSS. ஓகேவா? நான் வச்சவங்க இது பியூர் HTML, இது HTML plus CSS ரெண்டுமே கலந்தது இந்த மாதிரி இருக்கும். ஓகே, how CSS ஒர்க்? முதல்ல HTML கோட் லோட் ஆகும், அதுக்கப்புறம் patch HTML, அதுக்கப்புறம் லோட் CSS, patch CSS. இதெல்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கிரியேட் டாம் ட்ரீ. கிரியேட் டாம் ட்ரீனா HTML கோடும் இருக்கும், CSS கோடும் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்க, உதாரணத்துக்கு HTML கோட் டிஸ்பிளே ஆகிட்டு அதுக்கப்புறம் CSS வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ரெண்டுமே எல்லாமே கலந்துரும். HTML CSS கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் குரோம்ல டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதான் ஸ்டைலிஷாக அவுட்புட் வரும். ஒன்று லோட் ஆகாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று லோட் ஆகாது. ஓகே, CSS ஃபுல் ஃபார்ம் CSS Cascading Style Sheetsனு சொல்லுவாங்க. ஸ்டைல் ஷீட்ஸ். ஓகேவா? இதுதான் CSSோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, CSSோட CSS ஆத்தர் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவரோட பேர் வந்து ஹக்கோன் வியும் லை. ஓகேவா? இதுதான் இவரோட நேம். ஓகே, CSS வெர்ஷன்ஸ். CSS இப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா கரெக்டாக 99ல் CSS 1ன்ற வெர்ஷன் வந்துடுச்சு. CSS 1998ல் CSS 2 வந்துடுச்சு. 1999ல் CSS 3 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 2004ல் CSS 2.1ன்ற வெர்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2007ல் CSS 4ன்ற வெர்ஷன் வந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வெர்ஷன் அப்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகேவா? CSS 4ன்றது 2007ல் வந்தது. அதுக்கப்புறம் 2010, 15, 20 அந்த மாதிரி அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? அந்த இயரில் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் CSSோட சின்டாக்ஸ். ஓகேவா? இது H1ன்றது HTML H1 டேக்னு சொல்லுவாங்க, பட் CSSல செலக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எங்கே கொடுப்போம்னா உங்களோட HTML டேக்குள்ளார ஹெட் டேக் இருக்கும்ல, ஹெட் டேக்குள்ளார ஸ்டைலின் டேக்குள்ளார கொடுப்போம், ஸ்டைல் டேக்குள்ளார. ஓகேவா? H1ன்றது கொடுத்து இங்கே பாருங்க, இங்கே ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிருக்கோமா, இங்கே ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த பிராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்குள்ளார கலர் ப்ளூ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து என்ன சொல்லுவோம்னா டிக்ளரேஷன் சொல்லுவோம். ஓகேவா? இல்லை கலருன்றதை ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், ப்ளூன்றதை வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ வந்து என்ன வேணா இருக்கலாம், ப்ளூ, ரெட், ஆரஞ்ச் அந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? இந்த வேல்யூ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஃபாண்ட் ஐஃபன் சைஸ் இது ப்ராப்பர்ட்டி. ஓகே, 12 பிக்சல் இது வந்து வேல்யூ. 12 உதாரணத்துக்கு 12 பிக்சல், 20, 30 அந்த மாதிரி எவ்வளோ வேணால் நம்ம கொடுக்கலாம். 12. ஓகேவா? ஓகே, இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடு இது விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்ற கூகுள் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நோட் பேட் எப்படி ஒரு ஐடி, நோட் பேடில் எப்படி நம்ம டெக்ஸ்ட் எழுதுகிறோமோ அதேமாரி இது ஒரு ஐடி. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடி, அது அட்வான்ஸ்டு. ஓகேவா? அதில் ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப ஸ்டைலியாக இருக்கும், அதே மாதிரி நம்ம கோட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இதை செகண்ட் லிங்க் டவுன்லோட் கார்டு அதை சர்ச் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன், நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், பட் இதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடது விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகேவா? ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் எனக்கு. ஓகே, டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம், CSS டியூட்டோரியல் சொல்லிட்டு. ஓகேவா? CSS டியூட்டோரியல். ஓகேவா? ஓகே, இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டர் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எங்கே பாருங்கள், அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகேவா? கரெக்டாக இந்த இடத்துல பண்ணாதீங்க, இந்த இடத்துல பண்ணுங்கள். ஓகேவா? ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே, ரீலோட் ஆகும். ஓகேவா? திரும்பி ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு HTML ஃபைல் கிரியேட் வந்து பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஐக்கான் வந்து ஃபைலை க்ரியேட் பண்ணுது, செகண்ட் ஐக்கான் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா? நம்ம இதில் ஃபஸ்ட் ஐக்கான் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், index.html. ஓகேவா? index.html. ஓகே, இதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுதான் மெயின். நமக்கு எக்ஸ்டென்ஷன்ஸில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள்.
இது எல்லாமே நீங்கள் அப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால்டு. ஓகே, இதான் நம்ம யூஸ் பண்ண போகிற வெர்ஷன்ஸ். ஆட்டோ க்ளோஸ் டேக் ஓகேவா. ஆட்டோ க்ளோஸ் டேக் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து HTML யூஸ் ஆகும். ஆட்டோ ரீநேம் டேக் ஓகேவா, இது நமக்கு HTML யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் HTML CSS இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது எக்ஸ்டென்ஷன் ஓகேவா. இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது மூலமாக தான் எல்லாமே நம்ம நடக்கும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது லைவ் சர்வர் ஓகேவா. இது HTML ஃபைலை ரன் பண்ணுறதுக்காக ஓகேவா. HTML ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஓகே, இப்போ இந்த CSS HTML இருக்குல்ல, இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறது, HTML பாருங்கள். HTML நான் டைப் பண்ணுறேன், கீழே எனக்கு என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுன்னு பாருங்கள். HTML5 அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுது. இப்போ நான் HTML5 கிளிக் பண்ணேன்னா அதுவே எனக்கு கோடு வந்து கொடுக்கும் ஓகேவா. இப்போ பாருங்கள், HTML5 கிளிக் பண்ணுறேன், எவ்வளோ தரம் கோடு நான் எழுதுறேன், அது தான் ஆயிடுச்சு ஓகேவா. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த HTML CSS சப்போர்ட் ஓகேவா, இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக தான் எனக்கு அங்கே ஒர்க் ஆகுது ஓகேவா. இந்த இடத்துல இந்த கோடு ஃபுல்லாகவும் இப்போ எது இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் தான் எழுதி கொடுத்தது ஓகேவா. அதனால தான் இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. அதுக்கப்புறம் லைவ் சர்வர் ஓகேவா. இந்த எக்ஸ்டென்ஷன் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இந்த HTML ஃபைலை ரன் பண்ணுறதுக்காக ஓகேவா. இந்த HTML ஃபைல் எப்படி ரன் பண்ணுவோன்னா, உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து ஓகே ஃபஸ்ட் நம்ம கோடு எழுதிப்போம் ஓகேவா. கோடு எழுதி லாஸ்ட்டாக நம்ம ரன் பண்ணுவோம். தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ ஓகேவா. தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ போட்டுட்டேன். இந்த தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோவை நம்ம எப்படி CSS கொடுப்போன்றதை இந்த ஹெட்டுக்குள்ளார ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஹெட்டுக்குள்ளார ஸ்டைலில் வந்து இப்போ எந்த டேகை நான் ஸ்டைல் பண்ணணும் ஓகேவா. இந்த H1 டேக் நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட்டாக ஓகேவா. H1 டேகை நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்குள்ளார என்ன பண்ண போகிறோம், கலர்ன்றது ப்ராப்பர்ட்டி பாருங்கள். அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுது பார்த்தீங்களா, கலர். இது ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இதுதான். HTML ரெக்கமெண்ட் பண்ணும், CSS ரெக்கமெண்ட் பண்ணும் ஓகேவா. ஓகே, கலர் வந்து என்னது, ப்ளூ ஓகேவா. ப்ளூன்றது நம்ம கொடுப்போம். ஓகே, ப்ளூன்றது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஃபாண்ட் சைஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபாண்ட் ஐஃபன் சைஸ் 12 பிக்சல்ஸ் பார்த்தோம். நமக்கு எவ்வளோ வேணும் அதை வச்சுக்கலாம் ஓகேவா. பட் இங்கே பாருங்கள், இது எல்லாமே சேர்ந்தது ப்ராப்பர்ட்டி. இந்த கலருன்றது சாரி தப்பாக சொல்லிட்டேன். இது எல்லாமே சேர்ந்தது டிக்ளரேஷன் சொல்லணும் ஓகேவா. கலருன்றது ப்ராப்பர்ட்டி, ப்ளூன்றது வேல்யூ ஓகேவா. ஓகே, இது இங்கே பாருங்கள், இந்த HTML ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு நம்ம லைவ் சர்வரை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. லைவ் சர்வர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உண்மையானுமேங்க. ஒரு தடவையும் உங்கள் க்ரோம் பேஜை ரீலோட் ஆகினா தானே, இங்கே ஏதோ சேஞ்சஸ் பண்ணால் அங்கே ரீலோட் ஆகும் ஓகேவா. ரீலோட் பண்ணால் தான் நமக்கு ஆகும், பட் லைவ் அப்டேட் ஆகும். அதனால தான் லைவ் சர்வர் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே. இப்போ ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், ஓப்பன் வித் லைவ் சர்வர் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டேன், ஜூம் பண்ணிக்கிறேன் ஓகே, உங்களுக்கு தெரியுன்றதுக்காக. இங்கே பாருங்கள் கோடு ஓகே. என்னோடய லைவ் சர்வர் இங்கே பாருங்கள், இப்போ ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1 minute 30 seconds அந்த மாதிரி வந்துடும் ஓகே. பாருங்கள், சர்வர் இஸ் ஸ்டார்டட் ஓகே. சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பட் இங்கே பாருங்கள் 12 பிக்சல் எவ்வளோ தான் இருக்கும் ஓகேவா. ஜூம் பண்ணால் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள் 500% ஜூம் பண்ணிருக்கேன் ஓகேவா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஜூம் டூல் தெரியுதா, தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ ஓகே வந்திருக்கு. அவுட்புட் வந்துடுச்சு நமக்கு பாருங்கள். ஸ்டைலாக வந்திருக்கா, ப்ளூ கலரு, 12 பிக்சல் வச்சுருக்கேன் ஃபாண்ட் சைஸ். அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. நான் ஃபாண்ட் சைஸ் மட்டும் மாற்றுறேன் ஓகேவா, ஒரு 50 பிக்சல் ஓகேவா. இங்கே சேஞ்சஸ் பண்ணுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பட் ப்ரௌசரில் ரீலோட் பண்ணல ஓகேவா. ரீலோட் பண்ணால் நான் இங்கே பாருங்கள் ரீலோட் பண்ணல கரெக்டாக. இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக அந்த ரீசெட் கொடுத்துறேன். இப்போ எவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் நான் பண்ணுறேன். ரீலோட் பண்ண மாட்டேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகிடும் ஓகேவா. அதுதான் பெரிய அட்வான்டேஜ் லைவ் சர்வரோடது. 100 பிக்சல் வைக்கிறேன் ஓகே. பாருங்கள், நான் அங்கே பாருங்கள் அதுவே ரீலோட் ஆகிடும். ப்ரௌசர் போகிறேன், ரீலோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ கைஸ்.